நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலன் மட்டுமல்ல, ஆண்டு பலனும் இறைவன் அருளால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது. எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இவைகளை சந்தித்தோம். ஆனால் 2026 அவ்வாறு இருக்குமா என்பதை நம்ம எதிர்கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலமிக்க 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம். அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் சனி பயிற்சியை இந்த 2020க்குள்ளே நம்ம சந்திக்க போகின்றோம். இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நம்ம பாடும். நல்ல தசாபக்தி இறையருள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்கார். இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார். ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம். அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராகு கேது பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன், பூமிகாரகன், இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம். அதே நேரம் 2026ஐ பொறுத்தவரை ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது. குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார். என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலாபலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டியே சொல்லி வருகிறேன். பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலம் அமையாதா வாழ்க்கையில்? இழந்ததை திரும்ப பெற மாட்டோமா? ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையாதா? எத்தனை தான் போராடினாலும் கூட வாழ்வில் ஒரு நிம்மதியை நாம் சந்திக்கவே முடியவில்லையே என்று கடந்த ஆண்டு புலம்பியதும் கதறியதும் தெரிகின்றது. கவலையே பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற மாதிரி ஒரு நிலை அமையுமா? நிம்மதியான ஆண்டாக அமையுமா? யார் கூடயும் கெடுக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் துயரம் என்று கலங்கித்தான் போனீர்கள். கவலைப்பட வேண்டாம். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு அர்த்தாசிரம சனியாக இருக்கின்றார். அதுதான் ஒரு காரணம். அதே நேரத்தில் சனி பகவான் எல்லோரையும் அவர் தன்னுடைய பார்வையின் காரணமாக கெடுபலனை தந்துவிட மாட்டார். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த வகையில் 2026 எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசி இருக்கக்கூடிய விசாகம் 4, விருச்சிக ராசி இருக்கக்கூடிய அனுஷம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை, நான் சொன்னேன் அல்லவா முன்னரே, வாழ்க்கை ஒரு வட்டம் போல தான். மேலிருக்கவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் சொல்வதும் வாழ்வே ஒரு நீர்க்கும்படி போலதான. கவலையே படாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு 3 யோகங்களை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே விருச்சிக ராசிக்கு. அதே இப்போ ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அதாவது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய், புதன், அதே நேரத்தில் கலத்திரகாரகன் சுக்கிரன் ஆக 1 2 3 4 கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. மனதில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு காலமாக அமைய போகின்றது. அதே நேரத்தில் 4 கிரகங்களும் தனஸ்தானத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். யாரிடமும் சென்று நிற்காத ஒரு நிலை ஏற்படும். தொழில் நல்ல முறையில் விருத்தியாகும். குரு மற்றும் சனியின் பார்வை அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைப்பதனால பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நகரும். அதே நேரத்தில் மன நிறைவு உண்டாகும். இது ஒன்று போராதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவு வேணுங்க. குடும்பத்தில், மனசில் அந்த நிறைவை தருகின்ற ஒரு காலமாக விருச்சிக ராசிக்கு அமைகின்றது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். அவர் தருகின்ற பார்வையினுடைய பலத்தை கேடயமாக இருந்து காக்கின்ற ஒரு சக்தி இவர்களுக்கு உண்டு. அந்த 4 பேர் யாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்.
கவலையே பட வேண்டாம். 1க்கு 4 கிரகங்கள் துணை இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ஒரு சுபிஷம், ஒரு சுப முகூர்த்தம் நடைபெறுகின்றதான ஒரு காலமும் அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நகருவதில் நிலவிய சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக கொடுவதெல்லாம் நீங்கள் கண்முன்னே பார்க்கலாம். அதே நேரம் ராசிக்கு 2, 5க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. ராசி மற்றும் 6ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் செவ்வாயுடன் குருமங்கள யோகத்தையும் தருகிறார். குருமங்கள யோகம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு நல்ல எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் தொழிலும் பெறுவீங்க. அதே நேரத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8, 11க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதே நேரம் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை தரப்போகின்றார்கள். பார்த்து விலகியவர்கள் எல்லாம் நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டம். நண்பனும் பகைவானா மாறுகின்ற ஒரு நிலை மாறி அனைவருடைய ஆதரவையும் அனுசரணையும் பெறுகின்ற ஒரு காலகட்டம். உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகின்ற ஒரு காலமும் இந்த புத ஆதித்ய யோகம் விருச்சிக ராசிக்கு தருகின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஏற்ற வேலை. அதே நேரத்தில் பார்த்தா மிக சாதகமான ஒரு நேரம் என்றுதான் சொல்லுவேன். குருவுக்கும் சூரியனுக்கு சம்பந்தம். சூரியனை 2, 5ஆம் அதிபதியான குரு சம சப்தமாக பார்ப்பதனால அப்பா பிள்ளைகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. எது செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். அதே நேரத்தில் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்பார்கள். நிதானமும் பொறுமையும் இந்த ஆண்டு முழுவதும் தொடரும், கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும். வெளிநாடு சென்று தங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான வேலை அமையும். குறிப்பாக சொல்ல போனால் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டு. அதே நேரம் தெய்வ பலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணியை சென்று திருத்தணி முருகன் செவ்வாய்க்குரியவன், அவரை மனமுருக வழிபட்டு அருகே தான் பாதசனீஸ்வரர் ஆலயம், அங்கு சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி அந்த நீரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறைந்து சனியே துணை செய்து 2026ஆம் ஆண்டு அற்புத ஆண்டாக அமையும்.